பாஹ்யக்ஷேபா கலார்த்தா பவபயம் சத்விருத்தம் ஆச்சாரியவத்தா காயத்ரிர்த்தா துவயார்த்தா ஹிதமுச்சிதவரம் தத்துவமர்த்தாம்ச பஞ்ச. காயத்ரியினுடைய பொருள் விளக்கப்பட்டது, பின்னர் துவயமந்திரத்தினுடைய பொருள் விளக்கப்படுகின்றது. ராமன் காட்டிற்கு கிளம்பக்கூடிய அந்த சமயம் பெருமான் காட்டிற்கு கிளம்புகிறான், தன்னை விடுத்து செல்ல போகிறான் என்னும் பயத்தினாலே ஓடி வந்து லக்ஷ்மணன் அவன் சப்ராதுஷ்சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹா சப்ராதுஷ்சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹா. ராமனுடைய 2 திருவடிகளை அப்படியே பிடித்துக் கொண்டானாம். ஆதிசேஷனுடைய அவதாரம் அல்லவா, நாம் எப்படி சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்கிறார். புகழொன்றில்லா அடியேன் நடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்று சுவாமி நம்மாழ்வார் இந்த திருமலையப்பனான திருவேங்கடமுடியான் விஷயத்தில் தானே காண்பித்தார். அந்த திருமலையப்பனாம் திருவேங்கடமுடியானுடைய சன்னிதானத்தில் என்றோ திருமலை நம்பிகள் பகவத் ராமானுஜருக்கு ராமாயணத்துடைய 18 அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசம் செய்து வருகிறார். சப்ராதுஷ்சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹ. ராமனுடைய திருவடியை 2 திருவடிகளை நன்கு பிடித்துக் கொண்டு சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத் சீதாமுவாச்ச அதியஷா ராகவம்ச மகாபலம் மகாவிரதம். அந்த ராமன் சீதாதேவி திருமுன்பே இந்நமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்று பிராட்டியை முன்னிட்டு துவயமந்திரத்தில் எப்படி பிராட்டினுடைய சம்பந்தத்துடன் கூடியவனான எம்பெருமானை நாம் சரணமாக அடைய வேண்டும் என்னும் அந்த உத்தமமானதொரு சரணாகதி பிரகாரம் காண்பிக்கப்பட்டது. இந்த ராமாயணத்தில் ஒரு விஷயத்தை பாருங்கள். பெருமாளை விடுத்து சீதாதேவியை மட்டும் ஆசைப்பட்டதான ராவணனுடைய கதி என்ன? அதே போன்று பிராட்டியை விடுத்து பெருமானை மட்டும் ஆசை கொண்டிருந்ததான அந்த சூர்பனகையினுடைய கதி என்ன? அண்ணன் தங்கை இவர்கள் இருவருமே வீணாக போனார்கள். ஏன் தெரியுமா? பெருமானையும் பிராட்டியையும் சேர்ந்து நாம் அடைய வேண்டும். அதுதான் துவயமந்திரத்தின் பொருள். அவர்களை சேர்ந்து அடைகிறோம், பின்னர் அவர்கள் இருவருக்கும் சேர்ந்து நாம் கைங்கரியம் செய்கிறோம். பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரிசானூஷுரம் ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதஸ்சதே. ராமா, நீ பிராட்டியுடன் கூடியவனாக இங்கே பர்வதங்களிலும் குகைகளிலும் நிகுஞ்சங்களிலும் உத்தமமான உத்தியானவனங்களிலும் காட்டிலும் மேட்டிலும் எல்லா விதமான அனுபவங்களையும் அனுபவித்துக் கொண்டு பரமசுகமாக சஞ்சரிக்கலாம். உங்கள் இருவருக்கும் சர்வ தேசத்திலும் சர்வ காலத்திலும் சர்வவிதமான நிலைகளிலும் கைங்கரியம் செய்வதற்கு நான் இருக்கிறேன். அந்த ஒரு கைங்கரியத்தை பெற்றதனால் அன்றோ லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா என்று லக்ஷ்மணன் கைங்கரிய ஸ்ரீமானாக புகழப்படுகிறான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று ஓடி வந்து விபீஷணன் பெருமானுடைய திருடிவாரத்தில் சரணாகதி செய்தானே. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றுதல் அரிது என்னும் அந்த தெய்வ புலவரான திருவள்ளுவருடைய வாக்கியத்தின் பொருளை நாம் இங்கே ராமாயணத்தில் பார்க்கிறோம். ஓடி வந்து பெருமான் திருடிவாரத்தில் விழுந்தான். துவயார்த்தா துவயமந்திரத்தின் பொருள் ராமாயணத்தின் தொட்ட தொட்ட இடங்கள் தோறும் விகசிக்கின்றது. காயத்ரிர்த்தா துவயார்த்தா ஹிதம். அடுத்தது நமக்கு ஹிதம், நல்ல உபதேசங்கள் ராமாயணத்தினாலே கிடைக்கின்றன. உச்சிதபரம் உயர்ந்ததான உபாயம் என்ன? எந்த வழியை நாம் அடைந்தோமையானால் அந்த வழிமுறையினாலே நாம் மேன்மையை அடையலாம். ஹிதம் முதலில் நன்மை உபதேசிக்கிறது, நன்மையை உபதேசித்து நல்வழிப்படுத்தி நமக்கு ஒரு நல்வழி காண்பிக்கிறது. அடுத்தது தத்துவம் அர்த்தாம்ச பஞ்ச ஹிதம். தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம். ஹிதம் பரம் என்றால் புருஷார்த்தம், ஹிதம் உச்சித பரம். தத்துவம் தத்துவம் எது? ஏதஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கசக்கர கதா பாணிஹி பீதவாசா ஜகத்பதிஹி அக்ஷய்யம் மதுஹந்தானம் ஜானாமி த்வாம் சுரோத்தமம் வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹ. தேவர்கள் சரணாகதி செய்யும் பொழுது கருடாருடனாகி பெருமாள் வருகிறான். பரசுராமர் ராமனிடத்தில் தான் தோல்வியுற்ற பொழுது ராமா நீதான் எல்லாம், நீதான் மதுசூதரன், நீதான் பராத்பரன், நீதான் சர்வேஸ்வரன் என்று போற்றுகிறார். விஸ்வாமித்திர அகம்பேத்தி மகாத்மானம் என்று ராமனை வேதாகமே தம் புருஷம் மகாந்தம் என்று இவன் தான் வேதத்தில் விளங்கக்கூடிய பரதெய்வம் என்று போற்றுகிறார். மண்டோதரி சங்கசக்கர கதாதாரியாக பீதாம்பர சுஷோபிதனாக வனமாலா விராஜிதனாக பெருமானை சேவிக்கிறாள். போர்க்களத்தில் அவள் வாயிலிருந்து வார்த்தை வந்ததே, என்ன வார்த்தை அது? வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா.
ராமாயணத்தில் மண்டோதரனுடைய ஸ்தோத்திரத்திற்கு சதிருஷம் வேறு எதுவும் இல்லை என்று சொன்னால் அது மிகைப்படுத்தாத வார்த்தை. பரமாத்மா பரமாத்மா என்று அவனை போற்றுகிறாள். பரம். அடுத்தது அர்த்த பஞ்சகம். பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், பரமனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த பரமனை ஜீவன் அடையக்கூடிய உபாயம், அதனால் வரக்கூடிய பயன், இதுவரையிலும் அந்த பரமனை ஜீவன் அடைய விட்டாமல் தடுத்த ஜீவனுடைய கரும வினைகள், மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியலும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் என்று திருவாய்மொழியின் அர்த்தத்திற்கு பெரியோர்கள் தனியனிட்டு போற்றும் பொழுது இந்த அர்த்தவஞ்சக ஞானத்தை காண்பிக்கிறார்கள். இது ராமாயணத்திலும் சொல்லப்படுகிறது. கார்பண்யம். அடுத்தது கார்பண்யம். கிருபணஹா சுவாமி அகிஞ்சனஹா. சுக்ரீவனோ விபீஷணனோ அல்லது பரதனோ இவர்கள் எல்லோருமே தங்கள் எந்த விதமான கைமுதல் அற்றவர்களாக, ஏன் சமுத்திரராஜன் எந்த கைமுதல் அற்றவர்களாக பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணார்கள். சேஷபாவஹா. லக்ஷ்மணன் சேஷபாவம், ஆஞ்சநேய சுவாமி சேஷபாவம். ராமகைங்கரியம் அவன் சுவாமி, நாம் சேஷபூத்தர்கள். எம்பெருமான் ஒருவனே சுவாமி, நாம் சேஷபூத்தர்கள் என்பது. கார்பண்யம் சேஷபாவஹா. கடக விதி பலம். சேர்த்து வைப்பதினாலே உண்டாகக்கூடிய நன்மை என்ன? சுக்ரீவ சக்கியத்தில் ஆஞ்சநேயர் சுக்ரீவனையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறார். விபீஷண சரணாகதியில் பெருமாளும் விபீஷணனும் சேருகிறார்கள். திரிசடை ராட்சசிகளை பிராட்டியினிடத்தில் சென்று சேரும்படி அவளிடத்தில் சரணாகதி செய்யும்படியாக சொல்கிறாள். விபீஷணன் ராவணனுக்கு பலவிதமான இதோபதேசங்கள் செய்யும் பொழுது பிரதீயதாம் தசரதாய மைதிலி என்று பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வையுங்கள் என்று பிரார்த்திக்கிறான். பாரதந்திரியம். அடுத்தது பதிபாரதந்திரியம் பிராட்டியினிடத்தில் காண்பிக்கப்படுகிறது. ஒருவன் பகவத் பரதந்திரன், மற்றொருத்தர் பாகவத பரதந்திரன். லக்ஷ்மணன் பரதன் முதலானவர்கள் பகவத் பரதந்திரர்கள், ராமனுக்கே ஆட்பட்டிருந்தவர்கள். சத்ருக்னன் பாகவத பரதந்திரன். கச்சதா மாதுலுகுலம் பரதேன ததானகா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா என்று அந்த சத்ருக்கனுடைய புகழ் காண்பிக்கப்படுகிறது. சுமித்ராதேவி பெற்றெடுத்த 2 பிள்ளைகளுமே மேன்மை வாய்ந்தவர்கள். ஒருவன் பகவத் பரதந்திரன், மற்றொருத்தன் பாகவத பரதந்திரன். என்ன பெருமை பார்த்தீர்களா? கடக விதி பலம் பாரதந்திரியம் ததா காஷ்ட பிரதீக்ஷா. பகவத் பாரதந்திரியம் என்பது பாகவத பாரதந்திரியம் வரையிலும் செல்லுமாம். மற்றொரு தெய்வம் உளதென்று இருப்பாருடன் உற்றிலேன், உற்றலும் உந்தன் அடியாருக்கு அடிமை. எம்பெருமானே, உனக்கு அடிமை என்பது ஒரு நிலை இருக்கட்டும், உன்னை தாண்டி பாகவதர்களுக்கே நான் அடியவன். இது மதுரகவி ஆழ்வாருடைய வழி. சத்ருக்கணன் காட்டிய வழியைத்தான் துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார் கற்கை என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அந்த வழியில் நாம் நடக்க வேண்டுமாம். கார்பண்யம் சேஷபாவஹா கடக விதிபலம் பாரதந்திரியம் ததா தத் காஷ்டா. காஷ்டா பாகவத காஷ்டை, புருஷார்த்த காஷ்டை என்று பெரியோர்கள் இதற்கு வியாக்கியானமிட்டு வர்ணிப்பார்கள். ஐயா, தெரிந்து கொள், பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் முக்கியம். அதுதான் நாம் வடுக நம்பிகளுடைய சரித்திரத்தில் பார்த்தோம். உங்கள் பெருமாளை நான் சேவிக்க வந்தால் எங்கள் பெருமாள் பட்டினியாக இருப்பாரே என்பதாக வடுக நம்பிகள் சொல்லவில்லையா ராமானுஜரிடத்தில்? காஷ்டா கால பிரதீக்ஷா. அடுத்தது சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். சில காரியங்கள் சில சமயத்தில் தான் நடக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் தீர்மானித்தான், அது நடந்ததோ? ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதா வவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச சிந்தாதீத சமஜனிதனா பாதுகாக்ரியாபிஷேகः துர்விக்ஞேயஸ்ஸ ஹிருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணோ. ராமனுக்கு ராஜ்யம் என்று தசரதன்
தீர்மானித்தான். மக்கள் ஒப்புக்கொண்டார்கள். எல்லோரும் ராமன் 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 என்று ஆனந்த கூச்சலிட்டார்கள். ஆனால் கைகேயி துர்போதனையினாலே மனம் மயங்கினாள். தசரதனிடத்தில் வரம் வாங்கினாள். அதற்கேற்றார் போலே பரதனோ கைகேயோ என் மந்தரையோ என் சுமித்திரனோ யாருமே அந்த சிம்மாசனத்தில் அமரவில்லை. ஏன் சத்ருகனன் யாருமே அந்த சிம்மாசனத்தில் அமரவில்லை. யாருமே எதிர்பாராத அந்த பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. 14 ஆண்டுகள் கழித்துத்தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம். ஐயா, இதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? தெய்வம் என்பது ஒன்று உண்டு. அந்த தெய்வத்தை மீறி எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது என்பது தீர்மானிக்கப்பட்டதாகிறது. இது காண்பிக்கப்பட்டார். வசதி பதமிதி பிராகு கால பிரதீட்சா. அதுபோல பெருமாள் சீதையை தேடுவதற்காக காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். சுக்ரீவனும் காத்திருந்தான். சீதையும் ராமனிடத்தில் சேர்வதற்கு காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். இதில் இன்னும் நுட்பமான பல அரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நம் பூர்வர்கள் வியாக்கியானம் செய்து காண்பிக்கிறார்கள். இப்படியாக 18 அர்த்தங்கள் ராமாயணத்தினுடைய உள்ளுரை பொருளான அந்த 18 அர்த்தங்கள் பாஹ்யக்ஷேபா கலார்த்தா பவவயம் சத்விருத்தம் ஆச்சாரியவத்தா காயத்ரிர்த்தா துவயார்த்தா ஹிதமுச்சிதபரம் தத்துவர்த்தாம்ச்ச பஞ்ச கார்பண்யம் சேஷபாவா கடக விதிபலம் பாரதந்திரியம் ததா தத் காஷ்டா கால பிரதீட்சா வசதி பதமிதி பிராகு அஷ்டாதசார்த்தான் என்று இந்த 18 அர்த்தங்களும் சுவாமி ராமானுஜருக்கு பெரிய திருமலை நம்பிகளினாலே நன்கு தெள்ளத் தெளிவாக உபதேசிக்கப்பட்டது. ராமானுஜர் திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை திருவடி தொழுது உத்தமமான அந்த திருமலையில் உயர்ந்த ராமாயணத்துடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் தன் மாதுளரான பெரிய திருமலை நம்பிகள் மூலமாக பெற்று கழித்திருக்கிறார். இன்னமும் திருமலையில் ராமானுஜருடையதான தொடர்புகள் அநேகம் உண்டு. அந்த திருமலைக்கு பல கைங்கரியங்களை சுவாமி ராமானுஜர் செய்திருக்கிறார். இப்பொழுதும் திருமலையில் ராமானுஜருடைய சன்னிதானத்தில் நாம் சேவித்தோமையானால் உபதேச முத்திரையுடன் சுவாமியினுடைய திருக்கோலத்தை சேவிக்கலாம். அந்த சரித்திரங்களை தொடர்ந்து அனுபவிக்கலாம்.